Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பது. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ரெண்டு தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. 2 Thessalonians 1 chapter verse 1 to 12. verse 1. பவுலும் சிலுவானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கும் எழுதுகிறதாவது, Paul and Silvanus and the Timotheus unto the church of the Thessalonians in the God you are the Father and the Lord Jesus Christ. வசனம் 12. உம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace unto you and peace from God you are the Father and the Lord Jesus Christ. வசனம் 3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோசிரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படியே செய்கிறது தகுதியாக இருக்கிறது. We have the band chew the tank
thank God always for you, brethren, as it is meet, because that your faith growth exceedingly, and the charity for ever one of you are all the towards each other abandoneth. வசனம் 4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தமும் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். So that we and your soul slavius glory in the church of God, for you are the patents and faith in all your persecutions and tribulations that he endure. வசனம் 5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமும் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரன் எனப்படும்படிக்கும் தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கும் அதுவே அத்தாட்சாய் இருக்கிறது. which is the manifest token of the righteous judgments of God. For the watch he also suffer judgment of God, that he may be the connected worthy of the kingdom of God, for which we also suffer. வசனம் 6. உங்கள் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களுடன் கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலிக்க கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. Seeing it is the righteous things which God choose the recompense tribulation to them that trouble you. வசனம் 7. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையும் செலுத்தும்படிக்கும், and to you who have the trouble rest with you, and when the Lord Jesus shall be revealed from heaven with his and mighty angel. வசனம் 8. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். In the flamings fire taken vigilance of them that know not God, and that obey not the gospel of your Lord Jesus Christ. வசனம் 9. அந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களாலே மகிமைப்படுத்தத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியையும் விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்களிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும், who shall be the punished with the everlasting discretion from the presence of the Lord and from the gallery of his power. வசனம் 10. அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். When he shall come to be glorified in his saints and to be admired in all them that believe, because your testimony among you was believed in the day. வசனம் 11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, wherefore also we and pray always is for you, that your God and world cannot you worthy of his calling, and fulfill all the good and pleasure of his and goodness and the work of faith with and power. வசனம் 12. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் நமது தயவுள்ள சித்தமும் முழுவதையும் விசுவாசத்தின் கிரிகைகளாயும் பலமாயும் உங்களிடத்திலே நிறைவேற்றவும்
வேண்டுமென்றே இப்பொழுதும் உங்களுக்காகவே வேண்டிக் கொள்கிறேன். That the name of your Lord Jesus Christ may be glorified in you, and he in him, and according the grace of your God and the Lord Jesus Christ. My friends, நேற்று தினத்தில் தமிழ்நாட்டில் ட்ரம்ப் ஆண்டா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சிலிப்பாக தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல மனிதன், தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன், உலக மக்கள் அனைவருடைய சமாதானத்துக்கும் அவர் போராடுகிற மனிதனாக இருக்கார். இப்போ வரைக்கும் அவரை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க. அவர் ஏஜுக்கு அவர் தன் நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி திரும்பியும் அரசியலில் இறங்கி மக்களிடத்தில் ஓட்டு பெற்று இப்போ இருக்கார். உலக நிம்மதிக்கு அவர் முதன்மையாக கடவுளிடத்திலிருந்து பெற்ற ஞானத்தை கிருபையிலும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிற அந்த உலகத்தை அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரியுமாகவும் முதன்மை தலைவருமாகவும் உலகத்திலேயே அவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, நம்ம கம்ஃபாலோ பண்ணி படிப்போம். நீங்கள் அவர்களை எண்ணக்கூடாதவர்கள். 31 இந்த வாக்குத்தத்தமும் உங்களுடையது, ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமை சேர்ந்தவர்கள். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் என் பிதாவின் கிரியைகளின் தொடர்ச்சியாகும், அதில் அவர் தம்மை மகிமைப்படுத்துகிறார். 32 ஆகையால் நீங்கள் போய் ஆபிரகாமின் கிரியைகளைச் செய்யுங்கள். என் நியாயப்பிரமாணத்தில் பிரவேசியுங்கள், அப்பொழுது நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். அதனால்தான் நீங்கள் ஆபிரகாமை படிக்க விரும்பலாம். அதிகாரம் 2:6 ஆனால் ஆபிரகாமாகிய நான் என் சகோதரனின் மகனான லோத்து கர்த்தரிடம் ஜெபம் செய்தேன். கர்த்தர் எனக்கு தோன்றி, நீ எழுந்து லோத்தை உன்னுடன் அழைத்துக்கொள், ஏனென்றால் உன்னை ஆரானிலிருந்து அழைத்துச் சென்று உனக்கு பின் உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுக்கும் அந்நிய தேசத்தில் என் நாமத்தை தாங்க உன்னை ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்த நான் திட்டமிட்டேன். அவர்கள் என் சத்தத்தை கேட்கும்போது 7 நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் பரலோகத்தில் குடியிருக்கிறேன், பூமி என் பாதபடி. நான் என் கையை கடலின் மேல் நீட்டுகிறேன், அது என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. காற்றையும் நெருப்பையும் என் தேராக ஆக்குகிறேன். நான் மலைகளிடம் இங்கிருந்து போங்கள் என்று சொல்கிறேன், இதோ அவை ஒரு நொடியில் திடீரென்று ஒரு சூறாவளியால் எடுத்துச் செல்லப்படுகின்றன. 8 என் பெயர் யெகோவா, ஆரம்பத்திலிருந்தே முடிவை நான் அறிவேன், ஆகையால் என் கை உன்மேல் இருக்கும். 9 நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன், உன்னை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து எல்லா தேசங்களுக்குள்ளும் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உனக்கு பிறகு உன் சந்ததிக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். அவர்கள் கைகளில் இந்த ஊழியத்தையும் ஆசாரியத்துவத்தையும் எல்லா தேசங்களுக்கும் சுமப்பார்கள். 10 உன் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்தச் சுவிசேஷத்தை பெறுகிற யாவரும் உன் நாமத்தின்படி அழைக்கப்படுவார்கள், உன் சந்ததியாக எண்ணப்படுவார்கள். எழுந்து தங்கள் பிதாவைப் போல உன்னை ஆசீர்வதிப்பார்கள். 11 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னைச் சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னிலும், அதாவது உன் ஆசாரியத்துவத்திலும், உன் சந்ததியிலும், அதாவது உன் ஆசாரியத்துவத்திலும் இந்த உரிமை உன்னிலும், உனக்கு பின் உன் சந்ததியிலும், அதாவது சொல்லர்த்தமான வித்து அல்லது சரீரத்தின் வித்து, பூமியின் அனைத்து குடும்பங்களும் நற்செய்தியின் ஆசீர்வாதங்களால் கூட ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். அவை இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களாகவும் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களாகவும் உள்ளன. மேலும் கடவுள் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வாக்குறுதி அளித்தவற்றின் பட்டியலை உருவாக்கவும், மேலும் காண்க,
இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எவ்வாறு பொருந்தக்கூடும்? இந்த வாக்குறுதிகளில் சில நித்திய ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. பரம்பரை நிலம் அல்லது ஒரு பெரிய சந்ததி போன்ற வாக்குறுதிகள் எவ்வாறு நித்தியமாக நிறைவேற்றப்படுகின்றன? கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் பிரிவு 131 ஐ பார்க்கவும். ஜோசப் ஸ்மித் தீர்க்கதரிசியின் அறிவுறுத்தல்கள், இல்லினாய்ஸின் ராமஸில், மே 16 மற்றும் 17, 1843 இல் வழங்கப்பட்டது. 1 முதல் 4 வரை. உயர்ந்த பரலோகத்தில் உயர்த்தப்படுவதற்கு பரலோக திருமணம் அவசியம். 5 முதல் 6 வரை. மனிதர்கள் நித்திய ஜீவனுக்கு எவ்வாறு முத்திரையிடப்படுகிறார்கள் என்பதை விளக்குகிறது. 7 முதல் 8 வரை. அனைத்து ஆவியும் பொருள். 1 பரலோக மகிமையில் 3 வானங்கள் அல்லது பட்டங்கள் உள்ளன. 2 மேலும் உயர்ந்ததை பெற ஒரு மனிதன் இந்த ஆசாரியத்துவ வரிசையில் நுழைய வேண்டும். திருமணத்தின் புதிய மற்றும் நித்திய உடன்படிக்கை என்று பொருள். 3 அவர் அதை பெறவில்லை என்றால் அவர் அதை பெற முடியாது. 4 அவர் மற்றொன்றில் நுழையலாம், ஆனால் அது அவருடைய ராஜ்யத்தின் முடிவு. அவருக்கு ஒரு இருக்க முடியாது அதிகரிக்கும். பிரிவு 132 பின்னர் அவை கடவுள்களாக இருக்கும், ஏனென்றால் அவற்றிற்கு முடிவே இல்லை. எனவே அவை நித்தியத்திலிருந்து நித்தியமாக இருக்கும், ஏனெனில் அவை நிலைத்திருக்கும். பின்னர் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கும், ஏனென்றால் அனைத்தும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். பின்னர் அவை கடவுள்களாக இருக்கும், ஏனென்றால் அவை எல்லா சக்தியையும் கொண்டுள்ளன. தேவதூதர்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்துள்ளனர். 21 நிச்சயமாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன், நீங்கள் என் சட்டத்தை கடைப்பிடிக்காவிட்டால் இந்த மகிமையை அடைய முடியாது. 22 ஏனெனில் வாழ்க்கையின் உயர்வுக்கும் தொடர்ச்சிக்கும் வழிவகுக்கும் வாயில் குறுகியது, பாதை குறுகலானது, அதைக் கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஏனென்றால் நீங்கள் என்னை உலகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை அறியவில்லை. 23 ஆனால் நீங்கள் என்னை உலகத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள், உங்கள் உயர்வுகளைப் பெறுவீர்கள், நான் இருக்கும் இடத்திலும் இருப்பீர்கள். 24 இதுவே நித்திய ஜீவன், ஒரே ஞானமுள்ள உண்மையான கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது. நானே அவர். ஆகையால் என் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். 28 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களுக்கு கொடுப்பேன். உலகம் உண்டாவதற்கு முன்பே நானும் என் பிதாவும் விதித்தபடி என்னுடைய பரிசுத்த ஆசாரியத்துவத்தின் சட்டம். 29 ஆபிரகாம் வெளிப்படுத்துதலாலும் கட்டளையாலும் என்னுடைய வார்த்தையாலும் பெற்ற எல்லாவற்றையும் பெற்று அவருடைய உயர்த்தப்பட்ட நிலைக்கு வந்து அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 30 ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை பற்றியும் அவருடைய இடுப்பின் கனியை பற்றியும் வாக்குறுதிகளை பெற்றார். அவருடைய இடுப்பிலிருந்து நீங்கள், அதாவது என் ஊழியக்காரன் யோசேப்பு, அவை உலகத்தில் இருக்கும் வரை தொடரும். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியையும் பொறுத்தவரை அவை உலகத்திலிருந்து தொடரும். உலகத்திலிருந்தும் அவை நட்சத்திரங்களைப் போல எண்ணப்பட வேண்டும், அல்லது கடற்கரை மணலை எண்ணினால் நீங்கள் அவற்றை எண்ண முடியாது. 31 இந்த வாக்குறுதியும் உங்களுடையது, ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமைச் சேர்ந்தவர்கள். இந்த வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தால் என் பிதாவின் கிரியைகளின் தொடர்ச்சி, அதில் அவர் தம்மை மகிமைப்படுத்துகிறார். 32 ஆகையால் நீங்கள் போய் ஆபிரகாமின் கிரியைகளைச் செய்யுங்கள். என் நியாயப்பிரமாணத்தில் பிரவேசிக்கவும், அப்பொழுது நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். மேலும் ஆசீர்வாதங்களை வாக்குறுதியளித்த கடவுள் ஆபிரகாமிடம் ஒரு ஆசீர்வாதமாக இருங்கள் என்று கூறினார். ஆதியாகமம் அதிகாரம் 12:2 நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். நான் Ye could not number them. 31 This promise is yours also, because ye are of Abraham,
and the promise was made unto Abraham. And by this law is the continuation of the works of my Father, wherein he glorifieth himself. 32 Go ye, therefore, and do the works of Abraham. Enter ye into my law, and ye shall be saved. For that reason, you might want to study Abraham chapter 2:6, but I, Abraham, and Lot, my brother's son, prayed unto the Lord, and the Lord appeared unto me, and said unto me, Arise, and take Lot with thee, for I have purposed to take thee away out of Haran, and to make of thee a minister to bear my name in a strange land, which I will give unto thy seed after thee for an everlasting possession, when they hearken to my voice. 7 For I am the Lord thy God. I dwell in heaven, the earth is my footstool. I stretch my hand over the sea, and it obeys my voice. I cause the wind and the fire to be my chariot. I say to the mountains, Depart hence, and behold, they are taken away by a whirlwind, in an instant, suddenly. 8 My name is Jehovah, and I know the end from the beginning. Therefore my hand shall be over thee. 9 And I will make of thee a great nation, and I will bless thee above measure, and make thy name great among all nations, and thou shalt be a blessing unto thy seed after thee, that in their hands they shall bear this ministry and priesthood unto all nations. 10 And I will bless them through thy name. For as many as receive this gospel shall be called after thy name, and shall be accounted thy seed, and shall rise up and bless thee, as their father. 11 And I will bless them that bless thee, and curse them that curse thee, and in thee, that is, in thy priesthood, and in thy seed, that is, thy priesthood, for I give unto thee a promise that this right shall continue in thee, and in thy seed after thee, that is to say, the literal seed, or the seed of the body, shall all the families of the earth be blessed, even with the blessings of the gospel, which are the blessings of salvation, even of life eternal. And make a list of what exactly God promised Abraham and Sarah. See also, how might these blessings apply to you? Some of these promises have eternal parallels. How are promises like a land of inheritance or a large posterity fulfilled eternally? See Doctrine and Covenants section 131 Instructions by Joseph Smith the Prophet, given at Ramuz, Illinois, May 16 and 17, 1843. 1-4 Celestial marriage is essential to exaltation in the highest heaven. 5-6 How men are sealed up unto eternal life is explained. 7-8 All spirit is matter. 1 In the celestial glory there are 3 heavens or degrees, 2 in order to obtain the highest. A man must enter into this order of the priesthood, meaning the new and everlasting covenant of marriage. 3 And if he does not, he cannot obtain it. 4 He may enter into the other, but that is the end of his kingdom. He cannot have an increase. Section 132:20 Then shall they be gods, because they have no end. Therefore shall they be from everlasting to everlasting. Because they continue, then shall they be above all, because all things are subject unto them. Then shall they be gods, because they have all power, and the angels are subject unto them. 21 Verily, verily, I say unto you, except ye abide my law, ye cannot attain to this glory. 22 For strait is the gate, and narrow the way that leadeth unto the exaltation and continuation of the lives, and few there be that find it, because ye receive me not in the world, neither do ye know me. 23 But if ye receive me in the world, then shall ye know me, and shall receive your exaltation. That where I am ye shall be also. 24 This is eternal lives, to know the only wise and true God, and Jesus Christ, whom he hath sent. I am he. Receive ye, therefore, my law. 28 I am the Lord thy God.
and will give unto thee the law of my holy priesthood, as was ordained by me and my father before the world was. 29 Abraham received all things, whatsoever he received, by revelation and commandment. By my word, saith the Lord, and hath entered into his exaltation and sitteth upon his throne. 30 Abraham received promises concerning his seed, and of the fruit of his loins, from whose loins ye are. Namely, my servant Joseph, which were to continue so long as they were in the world, and as touching Abraham and his seed, out of the world they should continue. Both in the world and out of the world should they continue as innumerable as the stars, or, if ye were to count the sand upon the seashore, ye could not number them. 31 This promise is yours also. Because ye are of Abraham, and the promise was made unto Abraham, and by this law is the continuation of the works of my father, wherein he glorifieth himself. 32 Go ye, therefore, and do the works of Abraham, enter ye into my law, and ye shall be saved. Besides promising blessings, God told Abraham to be a blessing, Genesis chapter 12:2, and I will make of thee a great nation. And I will. ஆமேஷ் புக்ஸ். இது எனக்கு தெரியும், ஆனால் அவர் மக்களை பரிசுகளாக மாற்றவில்லை. மரியா சம்மதித்தாள். இதை நினைவில் கொள்ளுங்கள், அமிஷ் பெண். தொலைக்காட்சி யாரிடமும் கருணை காட்டாது. ஒரு நாள் நீங்கள் உலகின் உச்சியில் இருக்க முடியும், அடுத்த நாள் நீங்கள் பிறக்காதது போல் மறக்கப்படுவீர்கள். இந்த தொழிலில் கவனத்தின் அளவு குறைவாக உள்ளது. பேலி என்றென்றும் லின்கின் அன்பான பெண்ணாக இருக்க மாட்டார். வேறு யாராவது அவளுடைய இடத்தை பிடிப்பார்கள். கடந்த வார செய்திகளைப் போல அவள் ஒதுக்கி வைக்கப்படுவாள். பின்னர் அவள் தனது விலைமதிப்பற்ற ஓஹியோவிற்கு ஓடிச் சென்று அவளுடைய காயங்களை நக்கலாம். அவள் தனது கருப்பு பிளாட்ஃபார்ம் ஷூக்களில் பின்தொடர்ந்தாள். நான் மீண்டும் மூச்சுவிட அனுமதித்தேன். பின்னர் நடந்த அனைத்தையும் நான் திரும்பி பார்த்தபோது 2 விஷயங்களை உணர்ந்தேன். மரியா மிகவும் குறுகிய மனநிலை கொண்ட பெண். அந்த நாள்தான் பேலிக்கு விஷயங்கள் தவறாக நடக்கத் தொடங்கின. This I knew, but he didn't make people the gifts. Maria leaned in. Just remember this, Amish girl. Television isn't kind to anyone. One day, you can be on top of the world. And the next you are forgotten like you were never born. Attention spans are short in this business. Bailey won't be Link's darling girl forever. Someone else will take her place. And she will be cast aside like last week's news. Then, she can run back to her precious Ohio and lick her wounds. She stalked away on her black platform shoes, and I let myself breathe again. Later, when I looked back on everything that happened, I realized 2 things. Maria was a very short-tempered woman, and that was the day things started to go wrong for Bailey. பேனம் புக்ஸ். ஒன்று. உச்சரிப்புகளை சமமாக கைதட்டி கீழே உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களை சொல்லுங்கள். 2. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் வலது கையை வைத்து கீழே உள்ள குறிப்புகளை வாசிக்கவும். இன்று நான் பணிவுடன் உங்களிடம் கேட்கிறேன். 1. உச்சரிப்புகளை சமமாக கைதட்டி இந்த பாடலின் குறிப்புகளின் தாள பெயர்களை சொல்லுங்கள். பாடலின் முதல் சொற்றொடர் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. 2. வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளபடி விசைப்பலகையில் உங்கள் கைகளை வைக்கவும். 3.
முதலில் உங்கள் வலது கையாலும் பின்னர் உங்கள் இடது கையாலும் பாடலை வாசிக்கவும். நீங்கள் இசைக்கும் போது விரல் எண்களை பாடுங்கள். குறிப்புகள் சமமாக ஒலிக்கும், ஆனால் ஒன்றுடன் ஒன்று சேராதபடி அவற்றை இணைக்கவும். Uno. Marque con palmadas los acentos de manera uniforme y diga los nombres rítmicos de las notas de abajo. 2. 14. Coloque la mano derecha como se muestra en la ilustración y toque las notas de abajo. Hoy con humildad te pido 1. Marque con palmadas los acentos de manera uniforme y diga los nombres rítmicos de las notas de este himno. Se da solo la primera frase del himno. 2. Coloque las manos sobre el teclado en la forma que se muestra a la derecha. 3. 15. Toque el himno primero con la mano derecha y después con la mano izquierda. Cante los números de los dedos al mismo tiempo que toca. Ligue las notas de manera que se escuchen uniformes, pero que no se sobrepongan. அவ்வளோதான், முடிஞ்சது.